வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். இந்து அதிரடிப்படை சார்பாக விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சென்னையில் பல பகுதிகளில் பொதுமக்களுக்கு 1008 பிள்ளையார் சிலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக எம்ஜிஆர் நகர் அண்ணா பிரதான சாலையில் நடைபெற்றது. இந்து அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு ஏற்பாட்டில் இந்நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கும் சிலை அமைப்பதற்கும் கடும் நிபந்தனைகளை காவல்துறை விதிக்கிறது. சென்னையில் வழக்கமாக 20 ஆண்டுகளுக்கு மேல் அனுமதியுடன் அமைக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த ஆண்டு அனுமதி மறுக்கப்படுகின்றது. இதுபோன்ற போக்கை இந்து அதிரடிப்படை மற்றும் பிற தோழமை இந்து அமைப்புகளும் கண்டிக்கிறது என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாரத் இந்து முன்னணி தலைவர் பிரபு, இந்து மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில், அனைத்து இந்து மக்கள் பேரவை தேசிய தலைவர் காவி புலி, பாபா ராமதாஸ், சிவசேனா மாநில துணைத் தலைவர் கர்ணன், மாநில இளைஞரணி செயலாளர் மாரி அதிசிவ சோழர், புலிப்படை தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன், மு தென்னூரான் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் 100க்கும் மேற்பட்டோர் பிள்ளையார் சிலைகளை பெற்று சென்றனர். இந்து அதிரடிப்படை சார்பிலே சென்னை மாநகரில் உள்ள ஏழை தமிழர்களுடைய இல்லங்களிலும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு 1008 விநாயகர் சிலை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தமிழக அரசு பல கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும். விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து சிறப்பான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அவிநாசியிலே தமிழ் பெண் திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையிலே அந்த பெண்ணை வரதட்சணை கொடுமை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு தொந்தரவுகள் செய்கிறார்கள் என்று அவருடைய தந்தையாருக்கு பேசி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டு இருக்கு. அதை ஆய்வு செய்வதற்காக காவல்துறையும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த திருப்பூர் மாவட்டத்திலே உள்ள அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கான நீதியை வழங்காமல் அந்த கணவர் வீட்டாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்கின்ற அச்சம் இருக்கிறது. அந்த ரெதன்யா அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த குற்றவாளிகளுக்கு நிரந்தர தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு. உரிய ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்திலே அரசு பெண்களுக்கு இலவச பஸ், மாதம் உதவித்தொகை இப்படி எல்லாம் கொடுக்கறீங்க. தமிழகத்திலே உள்ள தமிழர்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால் ரெதன்யா அவர்களுக்கு தற்கொலைக்கு தூண்டிய வகையிலே வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரெதன்யா அவர்களுக்கு தமிழக அரசு கவனம் கொடுத்து சிபிசிஐடி விசாரணை இல்ல இது விசாரணையை அமைத்து அந்த குற்றவாளிகளுக்கு சாகும் முறை தண்டனை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மட்டும் இந்தியாவிலே இல்லாத கட்டுப்பாடுகளை தமிழக அரசு காவல்துறை மூலமாக கொண்டு வருவது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாகும். வருஷம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி போது புதிய விநாயகர் வைக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. நானே கேட்கணும், அரசாணையில இருக்கா? இருந்தா நீங்க அரசாணையில நீங்க ஒரு ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் சொல்லிட்டு போட்டு ஒரு கடிதம் காவல்துறை கொடுக்குறீங்களா? புதிய விநாயகர் வைக்க அனுமதி இல்லை அப்படின்னு அதை போட்டு கொடுங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறோம். நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நாங்க அனுமதியை கேட்டு வாங்கிக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? விநாயகர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்ப தன்னிச்சையா வரக்கூடிய இந்துக்கள் விநாயகர் வைத்து வழிபடுறதுக்கு காவல்துறை தமிழகத்தில் அனுமதி மறுக்கிறது. கோட்டை பந்தல பிரிக்கிறீங்க. இது எந்த வகையில நியாயம்? 20 வருஷமா விநாயகர் வச்சிருக்காங்க மடிப்பாக்கத்துல. அந்த விநாயகர் வைக்கக்கூடாது அனுமதி மறுக்கிறீங்க. D1 போலீஸ் ஸ்டேஷன்ல 17 வருஷமா விநாயகர் வச்சிருக்காங்க. காவல்துறை அனுமதி மறுக்கிறீங்க. கேட்டா எங்க போலீஸ் மீட்டிங்க்கு கூட்டம் அதனால வரலன்னு சொல்றீங்க. நீங்க காவல்துறை அதிகாரிங்க எப்போ காலையில மீட்டிங் வச்சுட்டு காலையில 7 மணிக்கு போன் பண்ணி கூப்பிட்டா அவங்க எப்படி வர முடியும்? அவங்க கூலி தொழிலாளி, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் காமிச்சு விநாயகருக்கு நீங்க அனுமதி மறுக்கிறேன்னு சொல்றது காவல்துறையினுடைய தமிழக அரசுடைய அடக்குமுறையா தான் பாரத் இந்து முன்னணி பார்க்கிறது. இதே நிலை தொடர்ந்து செயல்படுமானால் பாரத் இந்து முன்னணி சார்பாக சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம்.